வடலூர் வள்ளலார் ஞான சபைக்கு மதங்களை கடந்து இஸ்லாமியர் ஒருவர் டன் கணக்கில் காய்கறி மற்றும் அரிசி மூட்டைகளை அனுப்பி வைத்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடிய வள்ளலார் தோற்றுவித்த வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். விழாவில் பங்கேற்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதற்காக பலர் நன்கொடை வழங்குகின்றனர். பக்கீரான் என்ற இஸ்லாமியர் ஒருவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக காய்கறி, அரிசி, பருப்புகளை வழங்கி வருகிறார். இம்முறை 20 டன் எடை கொண்ட காய்கறி, 2600 கிலோ அரிசி மற்றும் 5000 குடிநீர் பாட்டில்களை 2 லாரிகளில் அனுப்பி வைத்தார். மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து மனிதநேயம் காத்த வள்ளலார் அவர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சகோதரர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி மற்றவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இதை செய்கிறேங்க. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இஸ்லாமியர் ஒருவர் வள்ளலார் ஞான சபைக்கு தொடர்ந்து நன்கொடை அளித்து வருவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் தனியார் மென்பொருள் நிறுவனம் உறுதியளித்தபடி பணப்பலன் மற்றும் ஊதியத் தொகை வழங்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மனு அளித்தனர். ஆர்எஸ்புரம் மற்றும் சுங்கம் பகுதியில் இயங்கி வந்த போக்கஸ் எடுமேட்டிக்ஸ் என்ற ஐடி நிறுவனம் கடந்த மாதம் திடீரென மூடப்பட்டதால் ஊழியர்கள் பலர் வேலை இழந்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டதை அடுத்து தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கடந்த 7ஆம் தேதிக்குள் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்கள், ஆவணங்கள் தரப்படும் என உறுதியளித்தனர். ஆனால் இதுவரை ஒப்பந்தப்படி எந்த இழப்பீட்டுத் தொகையும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஐடி ஊழியர்கள் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். 5 இயர்ஸ் அப்போ வேலை பார்த்தவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட், செட்டில்மெண்ட் அமௌண்ட் எல்லாம் வரணும் இல்லையா, அதெல்லாம் வராதனால அதை தான் இப்போ ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்கோம். அதே மாதிரி எஃப்எல்டியில் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு அவங்களோட சேலரியே போடலை. ஸோ அதனால அவங்களுக்காகவும் நாங்கள் இங்கே வந்துட்டு பேசுறதுக்காக வந்திருக்கோம். சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். படிப்புதான் அந்தஸ்தை வழங்கும் என்று பறையிசை கலைஞர் வேலு ஆசான் தெரிவித்துள்ளார். டிஸ்கோ வித் கேஎஸ் நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை காணலாம். உங்களுக்கு பறையால தான் இந்த உயரம். ஆமா. ஆனா பிள்ளைகள் அடிக்கிறதோட இருக்கணுமா, படிக்கணுமா? படிக்கணும், ஆனா அடிக்கணும் இருக்கேன். ஏன்னா நான் படிக்கல. பறை தான் எனக்கு வாழ்க்கைன்னு நினைச்சாலும் படிக்கிறதும் முக்கியம். ஆமா. 10th படிச்சிருக்க போக மாட்டாங்க. இங்கே வாங்க, எப்பயும் 10வது பாஸ் பண்றான், இசைக்குள்ள சேர்த்துட்டோம்டா, உனக்கு என்னடா ஆசை? நான் அடிக்கணும்டா. அடிடா, போய் அந்த இசைக்குள்ள படிச்சுட்டு ஆடுறான், அந்தஸ்தோடு ஆடுறான். படிப்புங்கிறது ஒரு அந்தஸ்து. ஆமாம், அந்தஸ்து. அந்தஸ்து. நான் ஒரு கலைஞன் தான், பறை மூலமா பெரிய ஆளாக இருக்கேன், பறை கொண்டு போயிருக்கு. ஆனால் அந்தஸ்து படிப்பு இல்லை. 3வது பொண்ணு படிச்சிருச்சு, நீ என்ன வேணாலும் படி. அதுக்கு நான் அப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னாங்க. நான் படிப்பு இழந்துட்டேன். படிப்பு இழக்கிற மாதிரி மற்றவங்க இருக்கல. படிப்பு தேவை. ஆனால் படிப்பு கலை இருந்துச்சுன்னா 10 பேருக்கு பலம். அரசியலில் நடிகர்கள் சிவாஜி, விஜயகாந்த், கமல்ஹாசனுக்கு என்ன நேர்ந்ததோ அதே நிலைதான் விஜய்க்கும் ஏற்படும் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி தேனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ராமஸ்ரீனிவாசன் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியை அகற்றி பாஜக ஆட்சி அமைத்திருப்பதாகவும், அதேபோன்று தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றி பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேச்சை மக்கள் ரசிப்பார்கள், ஆனால் நம்ப மாட்டார்கள் என்றார். பிரதான எதிர்க்கட்சிகள் போட்டியிடாத போதும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவரது கட்சியால் டெபாசிட் கூட பெற முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். பெரிய எதிர்காலம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. அவர் ஒரு நல்ல என்டர்டெய்னர். சீமானை மக்கள் ரசிக்கிறாங்க, சீமானை தமிழக மக்கள் ரசிக்கிறாங்க, ஆனால் நம்பவில்லை. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், ஆந்திராவில் என்டி ராமாராவ் வெற்றி பெற்றார் சினிமாவிலேருந்து. அதனால தமிழ்நாட்டில் விஜய் மாத்திரம் ஒரு புதிய ஜாதகத்தை எழுதுவார்னு நான் நினைக்கல. எப்படி விஜயகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் அரசியல் என்ன நிகழ்ந்ததோ அது விஜய்க்கும் அரசியல் நிகழும். தாவேக தலைவர் விஜய் அரசியலில் புதிய ஜாதகம் எழுதுவார் என நினைக்கவில்லை என்றும் ராமஸ்ரீனிவாசன் கூறினார். திருப்பூரில் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்கு மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார்.
நொய்யல் வீதியில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலருக்கு ஆசிரியர் சுந்தர வடிவேல் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்து வீடியோ எடுத்ததாக 1098 குழந்தை பாதுகாப்பு உதவி எண்ணில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பள்ளியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ரியாஸ் அகமது தலைமையிலான அதிகாரிகள் பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரிடமும் புகார் தெரிவித்த மாணவர்களின் பெற்றோர்களிடமும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் விசாரணை நடத்தினார். பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லார்ட்டையும் என்கொயரி பண்ணிருக்கோம். தனித்தனியா பேசியிருக்கோம். குழந்தைகிட்டும் பேசியிருக்கோம், பேரண்ட்ஸ்டும் பேசியிருக்கோம். அதன் படி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்கோம். கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை இருக்குமோ அதை எடுத்துருவோம். பாதுகாப்புக்காக காவல்துறையினர் அழைக்கப்பட்டதால் பள்ளி வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. பிரதோஷத்தையொட்டி கோயில்களில் நந்திக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. தை மாத வளர்பிறை பிரதோஷத்தையொட்டி தஞ்சை பெரிய கோவில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெருநந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, எலுமிச்சை சாறு, கரும்பு சாறு உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், அபிஷேகத்தூள், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி, 1000 லிட்டர் பால் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் அருகம்புல், கனகாம்பரம், சாமந்தி, மல்லி ஆகிய பூக்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து ஆராதனை நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் வில்வ இலைகள், அருகம்புல், மலர் மாலைகள் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. வங்கதேசத்தைச் சேர்ந்த பெண்ணை தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் கரம் பிடித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள களங்காடு பகுதியைச் சேர்ந்த ராமசாமி இடமதி தம்பதியின் மகன் குலோத்துங்க சோழன் மலேசியாவில் பணியாற்றி வருகிறார். இவருக்கும் வங்கதேசத்தை பூர்வீகமாக கொண்ட ராதா மதாப் சர்மா, அனிதா சர்மா தம்பதியரின் மகளும் மலேசிய ஹானர் செஹி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருபவருமான அனிலா சர்மாவுக்கும் இடையே காதல் அரும்பியது. குலோத்துங்க சோழன், அனிலா சர்மா காதலுக்கு இரு வீட்டாரும் பச்சை கொடி காட்டினர். இதையடுத்து பேராவூரணி திருமண மண்டபத்தில் இருவருக்கும் இந்து மத முறைப்படி திருமணம் நடந்தது. மணமகன் மணமகளுக்கு மாலை மாற்றி தாலி அணிவித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தில் இரு வீட்டாரும் திரளாக கலந்து கொண்டனர். பேராவூரணி எம்எல்ஏ நா அசோக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். புவனகிரியில் டிராக்டர் மீது தனியார் பேருந்து மோதியதில் 5 வயது பெண் குழந்தை உயிரிழந்த நிலையில் 15 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள புவனகிரி பகுதியிலிருந்து நேற்றிரவு விறகு ஏற்றிக்கொண்டு டிராக்டர் ஒன்று சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதில் டிரைவர், 5 வயது குழந்தை உள்ளிட்ட 3 பேர் இருந்தனர். புவனகிரியை அடுத்த கீரப்பாளையம் பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது பின்னால் கடலூரில் இருந்து சிதம்பரம் நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் டிராக்டர் மீது மோதியது. இந்த விபத்தில் டிராக்டர் 2ஆக பிரிந்து சென்றது. டிராக்டரில் இருந்த 3 பேரும் படுகாயமடைந்தனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக அண்ணாமலை நகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 5 வயது குழந்தை கவினிலா பரிதாபமாக உயிரிழந்தது. மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த இளம்பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்த புகாரில் இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோட்டைச் சேர்ந்த 26 வயதான இளம்பெண் தூத்துக்குடியில் தங்கியிருக்கும் நிலையில் ராமேஸ்வரத்தில் இருந்து ஓகா வரை செல்லும் ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி முன்பதிவில்லா பெட்டியில் சொந்த ஊருக்கு பயணித்துள்ளார். அதே பெட்டியில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்ற இளைஞர் கோவை செல்வதற்காக ஏறி உள்ளார். மது போதையில் இருந்த அவர் ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் உடைமைகள் வைக்கும் இடத்தில் படுத்திருந்த இளம்பெண்ணை சதீஷ்குமார் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை அப்பெண் அருகில் இருந்தவர்களிடம் தெரிவிக்கவே சக பயணிகள் ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதன் பேரில் அங்கு வந்த திண்டுக்கல் ரயில்வே போலீசார் இளம்பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர்.
இளைஞர் மது போதையில் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததாக கூறினார். அந்த பெண் புகார் எதுவும் அளிக்காத நிலையில் ரயில்வே பெண் போலீசாரின் புகாரின் பேரில் சதீஷ்குமாரை பெண்களுக்கு எதிரான குற்றவியல் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டத்தில் மாணவி உயிரிழந்ததற்கு குடற்புழு நீக்க மாத்திரை காரணமில்லை என்பது தெரியவந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 7ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் சொக்கநாதபுரம் ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த கண்ணன் பரிமளாவின் 13 வயது மகனான கவிபாலா பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கவிபாலா பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். அப்போது அவரது மூக்கில் இருந்து ரத்தம் வந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக மாணவி கவிபாலாவை அருகில் இருந்த ஆசிரியர்கள் அழகிய நாயகபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து மாணவியின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக பள்ளியில் திங்கட்கிழமை நடைபெற்ற மருத்துவ முகாமில் குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரையை மாணவி உட்கொண்ட நிலையில் அந்த மாத்திரையால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அரசு பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பள்ளி அருகே பட்டுக்கோட்டை சேது பாபா சத்திரம் மெயின் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இஸ்ரோ கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் யாவும் அரசின் திட்டங்கள்தான் என மூத்த விஞ்ஞானி நம்பி நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை திருமங்கலத்தில் தனியார் சித்த மருத்துவமனையை நம்பி நாராயணன் திறந்து வைத்தார். பின்னர் நியூஸ் 18க்கு அவர் அளித்த பேட்டியில் இஸ்ரோ மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். மொத்த ஒரு ககன்யான் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 டன் 20 டன் வேண்டி வரும். அப்போ ஒரு 3-4 சேட்டலைட் லான்ச் பண்ணி தான் நம்ம அதை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கணுமானா அது ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்க்கிறதுங்கிறது தான் இப்போ கப்ளிங் டீகப்ளிங்னு சொல்கிறோம். அப்போ அந்த கப்ளிங் டெக்னாலஜியை வந்து பெர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த 100வது சேட்டலைட். எந்த ஒரு திட்டங்களையும் தனிப்பட்ட முறையில் இஸ்ரோ தீர்மானிக்காது என்றும் தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு இப்போ கல்விக்காக வேண்டி சேட்டலைட்டை யூஸ் பண்ணணும், அல்லது ஃபிஷர்மேனுக்கு எங்கே மீன் நல்லபடியாக கிடைக்குங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வரணும், அல்லது கால்நிலை மாற்றங்கள், இப்படி அவங்களா தீர்மானிக்கிறது தான். இந்த இஸ்ரோவாட்டு ஒன்று தீர்மானிக்கிறது அது இது முக்கியம்னு நினைக்கல. இயற்கையோடு மனிதன் விளையாடுவதால் இயற்கையும் மனிதனோடு விளையாடுவதாக தற்போதைய காலநிலை மாற்றம் குறித்து நம்பி நாராயணன் பேசினார்.